குட்டி மினி விலாக் பார்க்கலாம் வாங்க. நேற்று பெங்களூரில் கார்த்திகை திருநாள் செலிப்ரேஷன் வந்து நடந்தது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலில் வந்து ரங்கோலி காம்படிஷன் வச்சு ப்ரைஸ்லாம் கொடுத்து பூஜைலாம் பண்ணி ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நேற்று ஐப்பசி பௌர்ணமினால இங்கே எல்லா சிவன் கோவில்லையுமே வந்து நல்ல கிராண்டாக பூஜை பண்ணியிருந்தாங்க. கோலம் போடுறதுக்கு அவங்களே ஒயிட் மாவு, கலர், ரங்கோலி எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நமக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான். யாருக்கெல்லாம் கோலம் போட வருமோ அவங்களாம் வந்து கோலம் போடலாம். கோலம் போட்டு ப்ரைஸும் வாங்கிட்டு போகலாம். 6 மணிக்கு மேலே அவங்களே வந்து எத்தனை தீபம் வேணுமோ அத்தனை தீபம் விளக்கு கொடுத்து திரி கொடுத்து எண்ணெய் கொடுத்துட்டாங்க. எல்லா கோலத்துலேயும் வந்து நம்ம தீபம் ஏற்றிக்கலாம். இவங்க கோலத்துக்கு எத்தனை விளக்கு வேணுமோ அத்தனை விளக்கு வாங்கி திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றிக்கலாம். எனக்கு வந்து 11 விளக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் அந்த விளக்கு மட்டும் நான் வாங்கிட்டு திரி போட்டு நான் தீபம் ஏற்றிட்டேன். நான் எல்லாருடைய கோலமும் வந்து வீடியோ ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த கோலம் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் நானும் ஒரு கோலம் போட்டிருக்கேன். அந்த கோலம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட லாங் விளாக் வந்து 1 மணிக்குள்ளே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் கிளிக்கபிள் லிங்கில் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. கோலம் போட்ட எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க. இங்கே எப்படி ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு தலைவரை வர வச்சு அவங்க கையால் வந்து ஒருத்தருக்கும் ப்ரைஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அது மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ப்ரைஸ் அப்படின்னா, டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கோவிலே பிரசாதமாக வந்து லட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சாமி கும்பிட்டுட்டு ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு பக்கத்துலேயே இன்னொரு சிவன் கோயில் இருந்தது. நேற்று பௌர்ணமிங்கிறனால ரொம்ப கிராண்டாக வந்து கொண்டாடிருந்தாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கிற பூஜையெல்லாம் பார்த்துட்டு ஒரு 8 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் வந்து நான் காலையிலேயே வந்து பூஜை பண்ணலை. உடம்பு முடியாதனால காலையில் பண்ணல. அதனால ஈவினிங் வந்து நான் சாமி கோயிலெலாம் போயிட்டு சிவன் ஃபோட்டோ தனியாக இல்லாதனால நான் பெரிய ஃபோட்டோவில் இருந்தது சிவன் பார்வை ஃபோட்டோ அதை எடுத்து வச்சுட்டு சிவலிங்கம் என்கிட்ட இருந்தது. அந்த சிவலிங்கத்தை வச்சு நான் பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், திண்ணீர் இது 3 வச்சு நான் அபிஷேகம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அன்னாபிஷேகம் வந்து வீட்டிலே ரெடி பண்ணியிருந்தேன். உங்கள் மாதிரி செஞ்சு சாமிக்கு வந்து அன்னாபிஷேகம் பண்ணி திருப்தியாக தீபதூப ஆராதனைலாம் காட்டி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்கள் நேற்று எந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.